போய் பூச்சி வந்தாது ஐயா சாணி சாணி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அம்மா என்ன அடிக்கிறோம் உங்க அம்மா சிறுக்கடா என் பருப்ப அம்மா சூத்த கேக்குறாங்க மாமா அப்பையா என்னடா சொல்ற ஒண்ணு புரியல சொல்ற டேய் சொல்ற விளக்கமா சொல்றா நான் கூன ஆட மேய்க்கிறேன் நான் சொல்றா தெரியலடா எனக்கு மாமான்னு நான் நினைச்சேன் மரியாதையில அடிச்சு மாமா பையா தக்காளி பையா ராமானி பையா பையா ஆர்த்திகச்சரா பாய்வோ என் கல்யாண சாமா போச்சு அட புலகார பாவி மூணுத்தி அறுத்து வாயில போட்டுக்கடா பாவி என்ன சாமாடா என்ன சாமாடே பம்பு வச்சுக்கணும் பம்பு வச்சுக்கணும் என்ன வச்சு வெளியே வந்துருச்சு ஐயா இந்த கடல் மத்தியிலே வரும் கடலிலே
சொல்லாதே. ஏய், எனது தாயாரை அழைத்து விட்டார் அந்த முருகன். சூரபத்ம, யார்? சூரபத்ம, சிங்கமுகன், தாரகாசூரன், பாண்டுகோபால், எனது பாட்டி அச்சமகி. அத்தனை பேர் அழைத்து விட்டான். அந்த முருகன் தாய் கொடுத்த சக்தி மேல அழைத்து விட்டான். அந்த முருகனுக்காக இந்த கருக்கடலே பயந்து கொண்டு வந்து வருகிறேன். அதற்கு ஏய், விமோசனம் கிடையாது. அந்த முருகனை அடிக்க வர ஒரு வழி கிடைக்கவில்லை. யாரா உன் தாயாதி சூரபதமன், தாருகன், செங்கமகன், வானுகோபனும், அத்தை அஜமகி அத்தனை பேர் அழிச்சவன் அந்த ஒட்டாச்சான் சிறுவன். ஒட்டஜான் சிறுவன். அவனுக்காகவே இந்த கருங்கடல் மத்தியில் எண்ணி நகரம் அமைத்து ஆண்டு கொண்டு ஆமாண்டா, அது மட்டும் இல்ல, எனது ஆதி அரவன் அந்த தென்னிந்திய ராவணேஸ்வரன். அந்த பாரளந்தான் உலகுக்கெல்லாம் அருள் வடிவான நமோ நாராயணா என்று நாமம் அதை நாமால் கதனை மீறாத ராமனுமான அந்த பாரளந்தோன் உலகுக்கெல்லாம் அருள் வடிவானான் நமோ நாராயணாய நாமோ அதை நாவால் துதிப்போர்க்கு சேமோ. நமோ நாராயணன் நாராயணம். சபையோர்களுக்கு அடியர் வணக்கம். நாமோ ரிக்கி யசூர் சாப அதனுடன் சொல்லக்கூடிய 4 வேதங்களை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசியில் படைக்க வேண்டியவர் என்னுடைய தந்தை பிரம்மதேவன். பிரம்ம தேவனுக்கும் கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கலைவாணிக்கும் மகனாக பிறந்து நாரதன் பெற்று அதிகாலையில் எழுந்து காலை கடனை முடித்து நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் உடைய சிரமானதை வெடித்துவிடும். ஆனால் இன்றோ கலகத்திற்கு வழி கிடைக்கவில்லை. எங்கு செல்வது? யாழிடத்திலே கலகத்தை துவக்குவது? நாராயணா, கோவிந்தா, இதால் செய்ய வேண்டும். பார்க்க செய்யனா பரந்தாமா வாங்க
செய்யனா பரந்தாமா இந்த நாரதனுக்கு கலகம் கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருந்தேன். எனக்கேற்ற கலகம் கிடைத்து விட்டது. என்னவென்றால் 7 கடலுக்கு அப்பால் திருப்பார் கடல். அந்த திருப்பார் கடலிலே அது அருகில் உள்ள கருங்கடலிலே அந்த கடல் கண்டாசுரன் என்பவன் அந்த முருகனுக்காக பயந்து அந்த ஆழியில் சொல்லக்கூடிய கடலுக்குள்ளே கோட்டை அமைத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த தேவனுக்கு பயந்து. இருந்தாலும்